மதுபான கடையை அகற்றக் கோரி பெண்கள் தாலுகா அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டம். ராமநாதபுரம் மாவட்டம் அழகன்குளம் ஊராட்சிக்கு உட்பட்ட நாடார்வலசை கிராமத்தில் பள்ளிக்கு அருகே மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. அப்பகுதி மக்கள் பல கட்ட போராட்டத்திற்கு பிறகு மாவட்ட ஆட்சியர் மதுபான கடையை அகற்றுவதாக உத்தரவானது அறிவித்திருந்தார். இதனையடுத்து போராட்டமானது கைவிடப்பட்டது. இதனையடுத்து 6 நாட்கள் பூட்டப்பட்டிருந்த மதுபான கடை இன்று மீண்டும் திறக்கப்பட்டதால் அப்பகுதி பெண்கள் மதுபான கடையை முடக்க கோரி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அங்கு வந்த போலீசாரிடமும் பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றவே அதனை வீடியோ எடுக்க முற்பட்ட பெண்களின் கைபேசிகளை காவல்துறையினர் பறித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனை அடுத்து ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் எஸ்டிபிஐ கட்சியின் விமன் இந்தியா மூமெண்ட், பெண்கள் மகளிர் குழு மற்றும் எஸ்டிபி கட்சி நிர்வாகிகள் தலைமையில் தாலுகா அலுவலகம் முன்பு அமர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டது மட்டுமல்லாமல் கண்டன கோஷங்களை எழுப்பி திமுக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மாவட்ட ஆட்சியரும் திமுக அரசும் எங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டது என கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசு இதுக்கு தீர்வு ஏற்படுத்தி தராவிட்டால் இந்த இடத்தை விட்டு அகலமாட்டோம் என தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. பின்னர் போராட்டம் நடத்திய பெண்களோடு வட்டாட்சியர் சுவாமிநாதன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அப்பொழுது 15 தினங்களில் மதுபான கடை மாற்று இடத்திற்கு மாற்றப்பட போவதாக உறுதியளித்தார். இதனையடுத்து இதற்கு உடன்படாத பெண்கள் மீண்டும் போராட்டத்தை நாளை மதுபான கடை முன்பு போராட்டத்தை தொடர்வோம் என அங்கிருந்து கலைந்து சென்றனர். உத்தரவு எங்க? மீண்டும் ஏன் திறக்கப்பட்டது? அதிகாரிகளே இந்த வாக்குறுதிகள் பொய்யானதா? 6 நாள் அடைக்கப்பட்டது, இன்று ஏன் திறக்கப்பட்டது? 6 நாள் அடைக்கப்பட்டது, இன்று ஏன் திறக்கப்பட்டது? இழுத்து மூடுங்கள். இடம் பார்த்துட்டு இருக்காங்க. மதுக்கடை இருக்கு. மதுக்கடைக்கு எதிர்த்தாப்புலயே கோயில் இருக்கு. கோயில்ல இப்ப திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. அங்க டெய்லி அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்க குடிச்சிட்டு வந்து ஆண்கள் பெண்கள்கிட்ட கலாட்டா பண்றாங்க, கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா அந்த மதுக்கடைக்கு பக்கத்திலே பெண்கள் பஸ் ஏறுறதுக்கு ஒரு இது இருக்கு, ஸ்டாப் இருக்கு. அதுல பார்த்தா குடிச்சிட்டு வந்து வாந்தி எடுத்துட்டு கிடக்குறாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா மகால் இருக்கு. கல்யாணத்துக்கு வரக்கூடிய பெண்கள்லாம் கணவரோட வர்றாங்க. ஆனா போறப்ப எப்படி போறாங்க? அவங்க குடிச்சிட்டு இவங்க பெண்கள் சண்டை போட்டுட்டு அங்கே ஒரு கலவரம் தான் நடக்கக்கூடிய ஒரு திருமண விஷயம். எதுக்காக போறோம்? ஒரு சுப நிகழ்ச்சிக்காக போறோம். ஆனா அந்த இடத்துல கூட பெண்களுக்கு அங்கே நிம்மதி இல்லாம தான் இருக்கு. இன்னும் கூடுதலான விஷயம், என்ன கொடுமையான விஷயம் என்னன்னா, ஸ்கூல் பள்ளி குழந்தைகள் அந்த பக்கத்திலே ஸ்கூல் இருக்கு. அங்கே ஸ்கூல் பிள்ளையெல்லாம் நாங்க போகவே மாட்டோம், ஸ்கூலுக்கு படிக்கவே போக மாட்டோம், எங்களுக்கு பயமா இருக்கு. அங்கே குடிச்சிட்டு வர ஆண்கள் ஃபுல்லா எங்களை என்ன செய்யறாங்க? கையை பிடிச்சி இழுக்கிறாங்கன்னு பெண்கள் சொல்றாங்க. சின்ன குழந்தைங்க அச்சப்படுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு மதுக்கடை எடுக்கிறதுக்காக காத்திருப்பு போராட்டம் நடத்தின இந்த பெண்களை அரசே வந்து அடக்குமுறையா அடிக்கிறதுக்கு முற்படுதுன்னா இந்த திமுக அரசை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். போன வருஷம் இதே திருவிழா நடக்குது, இதே மாசத்துல திருவிழா நடக்குது. பசங்க விரதம் இருக்குதுங்க, சின்ன பிள்ளைய முருகனுக்கு விரதம் இருந்துட்டு இருக்கு. விரதம் இருந்த பிள்ளைய குடிக்க வந்தவன் வந்து தகராறு பண்ணி பிள்ளைய அடிச்சு, யாராவது விரதம் இருக்கிற பிள்ளைய ரத்த பாயங்க பார்ப்பாங்களா யாராவது? அப்போ அந்த நேர்த்தி அவங்க எவ்வளோ திருப்தியோட செய்ய முடியும் பாருங்க. அவ்வளோ ஒரு கொடுமையெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. பந்தி வைக்க விடலை, பந்தி வைக்கிற இடத்துல வந்து தகராறு பண்ணுறாங்க.
பல இம்சு. எங்களுக்கு நிம்மதி அந்த இடத்துல வந்து ஒரு சாமி கும்பிடுறது கூட எங்களுக்கு நிம்மதி கிடையாது. இல்ல, இதையும் வந்து வாக்குறுதி அவங்களுக்கு நடவடிக்கை கொடுத்தாலே. இல்லை அப்படின்னா உங்களுடைய போராட்டம் அடுத்த கட்ட போராட்டம் கடைசி இங்க இருந்து ஒரு அடி கூட நாங்க நகரவே மாட்டோம். அங்க அழகன் குளத்தில் உள்ள மதுக்கடை எப்ப மூடுறாங்களோ அது வரைக்கும் நாங்க இந்த இடத்த விட்டு ஒரு அடி நகர மாட்டோம். கடையை கிளீன் பண்ணிட்டோம் தெரியாத அளவுல நாங்க இந்த இடத்த விட்டு போறதா இல்ல. ஆனா மீண்டும் நாங்க ஏமாறுறதுக்கு தயாரா இல்ல. 2 முறை ஏமாற்றப்பட்டுட்டோம் அதிகாரிகளால. அதனால இன்னொரு முறை நாங்க எந்திரிச்சு போகணும்னா எழுத்துப்பூர்வமான ஒப்பந்தத்தோட தான் இந்த இடத்த விட்டு நாங்க நகர்ந்து போவோம். ஒப்பந்தத்தை காட்டிலும் எனக்கு பொருள் அள்ளிடணும். மாவட்ட ஆட்சியர் ஒப்புதலோட தான் இந்த கடை மூடப்பட்டது. ஆனா இன்னைக்கு மாவட்ட ஆட்சியருடைய அந்த ஒப்புதல் அறிக்கைக்கு கூட இன்னைக்கு ஒரு மரியாதை இல்லாம போலீஸ் பாதுகாப்போட மதுக்கடை நடக்குதுன்னா இது எந்த ஆட்சி? இந்த ஆட்சியில எவ்வளவு பெரிய இன்னல் நடக்குது. இப்படிப்பட்ட திமுக ஆட்சியை மக்கள் வெறுக்கிறார்கள். வரக்கூடிய கனிமொழி அக்கா என்ன சொன்னாங்க? நாங்க வந்தோன்னா பூரண மதுவிலக்க அமல்படுத்திடுவோம்னு சொன்னாங்க. இன்னைக்கு அப்படிதான் இருக்கா? இன்னைக்கு நம்ம போய் கேட்டோம்னா கனிமொழி அக்கா அதை கடந்து போய்க்கிருக்காங்க. அப்ப நீங்க எதிர்கட்சியா இருக்கிறப்ப மக்களுக்கு ஆதரவா இருக்கீங்க, ஆனா ஆளுங்கட்சி ஆகுறப்ப மக்களுக்கு எதிராக மாறிடுறீங்க. அப்ப வெயிட் அண்ட் சீ. சிஎம் அவர்களே, உங்களை எதிர்கட்சியாக அமர்த்துவதற்கு நாடார் வலசை மக்கள் மட்டுமல்ல தமிழகமே காத்து கொண்டு இருக்கின்றது. எனவே இந்த மதுக்கடையை தயவு கூர்ந்து திமுக அரசு கையில் எடுத்து அகற்றிவிட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். விமன் இந்தியா மூமெண்ட் மாவட்ட தலைவி ரம்ஜான். இப்படிப்பட்ட திமுக ஆட்சியை மக்கள் வெறுக்கிறார்கள். வரக்கூடிய கனிமொழி அக்கா என்ன சொன்னாங்க? நாங்க வந்தோன்னா பூரண மதுவிலக்க அமல்படுத்திடுவோம்னு சொன்னாங்க. இன்னைக்கு அப்படிதான் இருக்கா? இன்னைக்கு நம்ம போய் கேட்டோம்னா கனிமொழி அக்கா அதை கடந்து போய்க்கிருக்காங்க. அப்ப நீங்க எதிர்கட்சியா இருக்கிறப்ப மக்களுக்கு ஆதரவா இருக்கீங்க, ஆனா ஆளுங்கட்சி ஆகுறப்ப மக்களுக்கு எதிராக மாறிடுறீங்க. அப்ப வெயிட் அண்ட் சீ. சிஎம் அவர்களே, உங்களை எதிர்கட்சியாக அமர்த்துவதற்கு நாடார் வலசை மக்கள் மட்டுமல்ல தமிழகமே காத்து கொண்டு இருக்கின்றது. எனவே இந்த மதுக்கடையை தயவு கூர்ந்து திமுக அரசு கையில் எடுத்து அகற்றிவிட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். விமன் இந்தியா மூமெண்ட் மாவட்ட தலைவி ரம்ஜான்.